நான் பொதுவா என்ன சொல்லுவேன், எல்லா பாவங்களுமே நன்மையும் கொடுக்கும், எல்லா பாவங்களுமே தீமையையும் கொடுக்கும். ஏன் அதை சொல்றோம்? ரெண்டாம் பாவம் சொல்றோம். பொதுவா என்ன சொல்லுவீங்க? பணம். பணம் கேட்பவர்களுக்கு ரெண்டாம் பாவம் நல்லது. அதே ரெண்டாம் பாவம் திருமணம் என்கிற ஒரு கேள்வி வந்தா என்ன சொல்றோம்? அது 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடாக இருக்கும். 7ஆம் பாவத்திற்கு திருமணம் என்கிற ஒரு பலனை வைத்துள்ள 7ஆம் பாவத்திற்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய 8ஆம் பாவமா மாறிடுது. அதனாலதான் என்ன சொல்றோம், நீங்க பணம் அப்படின்னா 2ஆம் பாவத்துக்கு நல்லது, திருமணம் கேட்கும்போது 2ஆம் பாவம் நல்லது இல்ல. வேலைன்னு வந்தீங்கன்னா 6ஆம் பாவம் நல்லது. ஆனா அதே 6ஆம் பாவம்ங்கிறது திருமணத்துக்கு தடுக்கக்கூடிய பாவம், பிடிவாதத்தை கொடுக்கக்கூடிய பாவம், பிற மக்களோட தொடர்பு கொள்ளாத பாவம், பிறருடைய கருத்துக்களை தன்னோடு ஏற்றுக்கொள்ளாத பாவம் சொல்றோம். அப்ப இயல்பா பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம் அப்ப நல்லதா அப்படின்னு கேட்டா, அது வீடு கட்டுவதற்கு 4ஆம் பாவத்திற்கு என்ன செய்யும்? தடுக்கக்கூடிய பாவமா வருது. அப்ப எந்த ஒரு பாவமே நல்லதும் கொடுக்கும் கெட்டதும் கொடுக்கும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், எந்த கேள்விகள் இருக்கோ கேள்விகளுக்கு தகுந்தவாறு நம்ம என்ன செய்யறோம், ஜோதிடர் பாவங்களை மாத்த தெரியணும். 8ஆம் பாவம் ஒருத்தருக்கு கெடுதலை கொடுக்கும் அப்படின்னா, ஒருவர் கொலை செய்யக்கூடியவருக்கும் ஆடு மாடு வெட்டி வியாபாரம் செய்வர்களுக்கும் பாவ புண்ணியம் பார்த்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்களுக்கு 8ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் அந்த வியாபாரம் சிறக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திற்கு என்ன கேள்விகள் கேட்கிறாங்களோ கேள்விகளுக்கு தகுந்தவாறு நீங்க பாவங்களை சொல்ல தெரியணும். அப்ப நம்ம இங்க சொல்ற முறையிலேயே உங்களுக்கு தெரியுது, வெறும் பிறப்பு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்றது இல்ல, லக்ன நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்றது இல்ல, 27 நட்சத்திரங்களுக்கும் பலன் பார்க்கிறோம். அந்த 27 நட்சத்திரங்கள்ல உங்க ஜாதகத்துல வலிமை வாய்ந்த நட்சத்திரங்கள் எது அப்படிங்கிறதையும் நாங்க சொல்றோம். அதன் போக என்ன செய்யறோம், உங்களுடைய இயல்பை, உங்களுடைய நோயை, உங்களுடைய குணநலன்களை என்ன செய்யறோம், துல்லியப்படுத்துறோம். இதுல எதுக்கு சார் குணநலன்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னா, ஒருத்தர் ஒரு செயல்ல செய்யும் பொழுது, ஒரு தசாபுத்தி நடக்கும்போது ஒரு தொழிலை செய்யலாம்னு ஆசை வரும். ஆனால் அந்த தொழிலை முழுமையாக செய்யக்கூடிய திறன் அந்த ஜாதகரிடம் இருக்கா? அப்ப லக்ன பாவத்திலேயே ஒருத்தருக்கு பாக்குறோம், 1ஆம் பாவத்திலேயே ஒருத்தருக்கு பாக்குறோம், தான் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் பொதுவா 5ஓ இல்ல 9ஓ இல்ல 1ஐயோ தொடர்புன்னு வச்சுக்கிறோம். அவரால் பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழிலை தொடங்கினால் அந்த தொழிலை அவர் பாத்தீங்கன்னா சரியாக நடத்த மாட்டார். அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம், நீங்க ஒரு பொறுப்பற்ற நபர், பணத்தின் மீது அக்கறை இல்லாத நபர், ஆகையால் நீங்க இந்த தொழிலுக்கு இப்ப ஆரம்பிப்பீங்க, ஆனா உங்களால செயல்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, உங்களுடைய லக்னத்தினுடைய உபநட்சத்திரமும் அது நின்ற நட்சத்திரமும் அது நின்ற உபநட்சத்திரமும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இப்ப வேணா நீங்க ஆரம்பிப்பீங்க, பின்னாடி பாத்தீங்கன்னா அதை முழுமையா கவனிக்க மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். 12 பாவங்கள்லையும் நமக்கு விதி என்பது ஒரு கொடுப்பனையை கொடுத்தா கூட அந்த விதி கொடுப்பனையை மதியால் மாத்தலாம். மதினா என்ன சொல்றோம், பழைய முறையில சந்திரன் அப்படிங்கிறோம். இங்க என்ன சொல்றோம், கோள்களுடைய சாரத்தால் மாத்த முடியும். கோள்கள் என்பது அனைத்து கோள்களுமே பாத்தீங்கன்னா இயங்கிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டைம் செட்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு இந்த கோள்கள் எல்லாம் ஒரு நட்சத்திரத்துல போய்கிட்டே தான் இருக்கு. ஏதாவது 9 கிரகங்களும் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல தான் போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து உப நட்சத்திரமா போகுது, அப்புறம் உப நட்சத்திரமா போகுது, அப்புறம் உப நட்சத்திரம் போயிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறோம், எல்லா பிளானட்டுமே இயங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம பிறக்கும் பொழுது 9 கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு, கோச்சார ரீதியாக அது எந்த நேரங்கள்ல வர்றதுங்கிறத யாருமே கவனிக்கிறது. காரணம் என்ன, நம்ம எப்போதும் போல கேபி உப நட்சத்திர முறை சார், அதனால நம்ம நேரடியாக பாத்திரம் தான் நின்ற வீடு நட்சத்திரம்ங்க, உப நட்சத்திரங்க, சரி நட்சத்திரம் எந்த மாதிரி பலனை கொடுக்கும், உப நட்சத்திரம் எந்த மாதிரி பலனை கொடுக்கும், நின்ற அந்த உப நட்சத்திரம் அந்த வீடு எந்த மாதிரி பலன் கொடுக்கும்னு யாரும் துல்லியப்படுத்துறது இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம என்ன செய்யணும்னா பொதுவா சொல்லிட்டு போயிடும், 2 4 6 10 சார் பணம் கிடைக்கும். அப்ப 2ங்கிறது வேற, 4ங்கிறது வேற, 6ங்கிறது வேற, 10ங்கிறது வேற. அதனாலதான் பாவங்கள் ரீதியா 2 என்பது கையில் உள்ள பணம் சொல்லியிருக்கோம். 6 என்பது பணம் கிடையாது, 6 என்பது பணமே கிடையாது. 6ஆம் பாவத்தில் ஒருத்தருக்கு 2ஆம் பாவம் நட்சத்திரம் உப நட்சத்திர ரீதியாக 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் வேலை ரீதியாக உழைப்பின் ரீதியாக சரிங்களா, அவன் பணத்தை
கிடைக்கக்கூடிய கையில் வைக்கக்கூடிய திறன் பெற்றவர்னு சொல்லணும். 6ஆம் பாவத்திலையும் பணம் இருக்கு சார், இல்ல 6ஆம் பாவத்தில் என்பது உழைப்பு. 6ஆம் பாவத்தில் என்ன சொன்னா ஒருவருடைய திமிர். 6ஆம் பாவம் என்ன சொன்னா ஒருவருடைய தைரியம். 6ஆம் பாவம் என்ன சொன்னா ஒருவருடைய வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம். 6ஆம் பாவத்தில் என்ன சொல்றான் விட்டு கொடுக்காமை. 6ஆம் பாவம் என்ன சொல்றான் ஒரு பிறருடைய கருத்துக்களை கேட்காதவர்கள். தான் மட்டும் ஒரு முடிவு பண்ணிட்டு பிறரிடம் சமூகத்திலிட தொடர்புகளை கேட்காதவர்கள். அப்ப 6ஆம் பாவத்தை பொறுத்தவரை 6ஆம் பாவம் என்பது பலனே வேற. நம்ம என்ன சொல்றோம் 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் பணம் 10 பணம் கிடைக்கும். தவறு. 6 என்பது வேறு. 2 என்பது கையில் உள்ள பணம், பேங்கில் உள்ள பணம். 6 என்பது உழைப்பு, வேலை. 10 என்பது என்ன சொல்றோம் தொழில். 10 என்பது தொழில். 4 என்பது என்ன சொல்றோம் சேமித்து வைக்கக்கூடியது. 10 என்பது என்ன சொல்றோம் அதிகாரம், உயர் பதவிகள், பெரிய பெரிய நிறுவனங்கள், தொழிலதிபர்கள். சரிங்களா? அதிருப்தியோடு சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா முழுமையாக அனுபவிக்காதவர்கள், வாழ்க்கையில் திருப்தியே ஏற்படாதவர்கள். தெரியுதுங்களா? திமிர் பிடித்தவர்கள். இதெல்லாம் என்ன சொல்றோம் 10ஆம் பாவம். அகங்காரம் இதெல்லாம் 10ஆம் பாவத்துல வருது. அப்ப 2, 6, 10 வந்தா 2 என்பது வேறு, 6 என்பது வேறு, 10 என்பது வேறு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. 6 என்பது கடன், 10 என்பது தொழில். அதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அதன் மூலமாக உங்க நட்சத்திர உபநட்சத்திர வேலையாக 2ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் உங்களால் பணத்தை ஈட்ட முடியும். பணத்தை ஈட்ட முடியும். அதே நீங்க மாத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்தின் ரீதியாக 6ஆம் பாவமாக இருந்தால் அவர் வருடம் முழுவதும் கடனை வாங்கி தொழில் செய்து கொண்டிருப்பார். அவருக்கு கடன் வட்டி கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா 6ஆம் பாவத்துல வட்டின்னு ஒரு கான்செப்ட். அப்ப 6ஆம் பாவத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய பாவத்துல 6ஆம் பாவம் தொடர்பு கொண்டா அது என்ன சொல்றோம் நம்ம கடன். அந்த பாவத்தின் ரீதியாக கடனை சம்பாதிக்கிறார்னு அர்த்தம். அந்த பாவத்தின் ரீதியாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அந்த பாவத்தின் ரீதியாக பிறருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்கிற அர்த்தம். அந்த பாவத்தின் ரீதியாக ஒருத்தர் என்ன செய்யறாரு வெற்றி பெற வேண்டும் என்ற வெறியோடு தெரிபவர்னு அர்த்தம். அப்ப 6ஆம் பாவம் வேற, 2ஆம் பாவம் வேற. தயவு செய்து படிக்கும் போது யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா 2, 6, 10 பணம் தயவு செய்து படிக்காதீங்க. ஏன்னா இதனுடைய தன்மை வேற. 2ஆம் பாவத்தினுடைய தன்மை வேற. கையில் உள்ள பணம் அதுதான் கேஷ். 2ஆம் பாவம் எந்த பாவத்தில் தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தின் ரீதியாக உங்க ஜாதகத்துல என்ன கிடைக்கும் பணம் கிடைக்கும். அந்த பாவத்தின் ரீதியாக பணம் கிடைக்கும்னு சொல்லணும். அதே 6ஆம் பாவமா இருந்தா என்ன சொல்லணுங்க அந்த பாவத்தின் ரீதியாக நீங்க உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். அந்த பாவத்தின் ரீதியாக கடன் வாங்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். தெரியுதுங்களா? அதனால தயவு செய்து இனிமே படிக்கும்போது யாருமே இந்த 2, 6, 10 பணம் கிடைக்கும் சார் அதுல 4ஐயும் சேர்த்துக்கலாம் சார், முற்றிலும் தவறுங்க. அனுபவத்துல சொல்றேன். கிட்டத்தட்ட 40,000 ஜாதகம் பார்த்திருக்கேன். நிறைய நான் வகுப்புகள் எடுத்திருக்கேன். நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 2013 கடைசியிலேயே பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஃபர்ஸ்ட் கேபியை பத்தி முதலாக நான் இது போட்டிருக்கேன். யூடியூப்ல போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் எனக்கு ஒரு சனி பயிற்சியிலாம் பாத்தீங்கன்னா 1,20,000 பேர் இதுவரையும் பார்த்திருக்கேன். சார் இது என்ன சார் பெரிய விஷயம்? இன்றைக்கெல்லாம் சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சி கோடீஸ்வராகக்கூடிய யோகம் மட்டும் சொன்னோம்னா ஒரே நாளில் 55 பேர் 60 லட்சம் பார்க்கறாங்க. நீங்க போய் இது பெருசா பேசுறீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னன்னா பொதுவான பலன் சார். உங்களுக்கே நன்றாக யோசிச்சு பாருங்க. மொத்தம் உலகத்துல எத்தனை கோடி மக்கள் வாசிக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஜாதகம் பார்க்கறவங்களா இருக்கட்டும், இல்ல ஜாதகம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஜாதகம் பார்க்க வரவங்களா இருக்கட்டும், இல்ல பொதுமக்களா இருக்கட்டும், நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. மொத்தமாக இந்த பிரபஞ்சத்தை 12 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. இந்த 12 பகுதிகள் எதற்காக சொல்றோம்? 4 பூதங்கள். 4 பூதங்கள் என்னென்ன? நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த 4 பூதங்களை 3 வித இயக்கங்களுக்கு கொடுக்குறாங்க. சரம், ஸ்திரம், உபயந்திரம். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 3 இன்று 4 பூதங்களை 12 பாவங்களா பிரிச்சு கொடுக்கும் பொழுது நீங்களே யோசிச்சு பாருங்க. உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 800 கோடியை சராசரியா 12ஆல பிரிச்சு பாருங்க. ஒரு ராசி கட்டத்துக்கு 70 கோடி பேர். ராசி கட்டத்துக்கு 70 கோடி பேர். அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க ராசிக்கும் என் ராசியும் ஒண்ணு, முற்றிலும் தவறு. இந்த ராசிக்கும் இந்த ராசிக்கும் திருமண பொருத்தம் பாக்குறான், முற்றிலும் தவறு. இத மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. எனக்கு தெரியாது. இப்போ ஒரு லாஸ்ட் வீக் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவர் நேரடியாக போய் ஜோசியரே போய் அடிக்கவே போயிட்டார். நீ என்ன காரணத்தினால எனக்கு 10 பொருத்தம் இருக்குன்னு சொன்னேன். என்னால
அந்த பெண்ணோட ஒரு நாள் கூட வாழ முடியல. ஒரு நாள் கூட வாழ முடியல. 5 மாதங்கள்ல இப்ப டைவர்ஸ்ல நிக்குது. உண்மை சம்பவம். 5 மாசத்துல டைவர்ஸ். அப்ப நீ என்ன எனக்கு புடிச்சு கொடுத்த? 10 பிரதர் எப்படி நீ சொன்ன? காரணம் என்னன்னா, நம்ம பாக்குறது என்ன பாக்குறோம்? ராசி பொருத்தம் பாக்குறோம். ராசி பொருத்தம்ங்கிறது பொதுவான பலன். நீங்களே பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கைரேகை மாதிரி, உங்களுடைய புருவவெளி மாதிரி, உங்களுடைய நாக்கினுடைய ரேகை மாதிரி எங்கேயாவது இருக்கா? நான் கிட்டத்தட்ட 2015 இந்த ஏழரை கண்டச்சனிக்கு சனி பயிற்சி இளங்கோவன் போட்டு பாருங்க, யூடியூப்ல இருக்கும். நான் அதற்கான சரியான விளக்கம் கொடுத்துருக்கேன். காரணம் என்னன்னா, சூரியனுக்கு, புதனுக்கு, செவ்வாய்க்கு, சுக்கிரனுக்கு ஏன் நீங்க பயிற்சி போட மாட்டீங்க? ராகுக்கு எதையே கெட்டதாவே சொல்றீங்க. ராகுக்கு எது கெட்டதா இருந்தா, இன்னைக்கு கம்ப்யூட்டர் துறையில எத்தனை பேர் ராகு நல்லா இருந்தா தான் கம்ப்யூட்டர் துறையில, அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் பணிபுரிய முடியும். இன்னைக்கு இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும். இப்ப படிக்கக்கூடிய இளைஞர்கள் 50% மேல பாத்தீங்கன்னா சரி, அந்த வெளிநாட்டு துறையில தான் வேலை பார்க்குறாங்க. அப்ப ராகு நல்லா இல்லாம இப்படி வேலை செய்ய முடியும்னு சொல்லுங்க? அது முற்றிலும் தவறு. அது மாதிரிதான் பார்க்கலாம். ஒவ்வொரு தொழிலுமே எடுத்து பாருங்க. நீங்க தொழிலை பார்த்தவனே கண்டுபிடிச்சிடலாம். இந்த தொழில் இல்லாம ஒரு கொத்தனார் இருந்தாரு சரிங்க, ஒரு இயல்பா சனியுடைய ஆதிக்கம் உள்ள, ஒரு சித்தார் சனியுடைய ஆதிக்கம் உள்ள, ஒரு பெயிண்ட் அடிக்கிறவர் சனியுடைய ஆதிக்கம் உள்ள. அப்ப சனி நல்லா இருந்தா தான் அந்த துறையில அவங்களால சக்சஸ் ஆக முடியும். ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிரகங்கள் பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதக ரீதியா சப்போர்ட் பண்ணும். நானும் நம்ம என்ன நினைக்கிறேன் தெரியுமா? பொதுவா சொல்லிட்டு ராகு எது வந்தாவே கெட்ட பிளானட், சனி வந்தா கெட்ட பிளானட். இதுக்கு ஒரு புக்கு வேற. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ராகுக்கு எதை வச்சு நான் சொல்லுவேன் சார் அப்படின்லாம். அதெல்லாம் சுத்தமா தப்புங்க. நீங்களே லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ராசி இல்லாம நட்சத்திரம் எடுத்தா கூட பாருங்க, கிட்டத்தட்ட 25 பேருக்கு எப்படி ஒன்னா போகும். உங்களோட படிச்சவங்க மேக்சிமம் உங்க டேட்டா பர்த்தா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களே மாதிரி இருக்காங்களா? உங்க கூட பிறந்தவங்களே உங்களை மாதிரி இல்லையே. ரெட்டை குழந்தையா பிறக்கிறவங்களே ஒருத்தர் வேற மாதிரி இருக்கு. கண் கூட பாக்குறோம். ரெட்டை குழந்தையா பிறந்தவங்களே பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறை வெவ்வேறமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? பழசையே பிடிச்சிக்கிட்டு இன்னுமே பாத்தீங்கன்னா சரிங்க, ஏழரசனிங்க, கண்டச்சனிங்க, பொண்டுச்சனி, அதான் நான் நிறைய சொல்லுவேன். ஜோதிடர்கள் பொதுவா பெரும்பகுதி நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா நல்லா இருக்க மாட்டாங்க. என்னோட வயசு பாத்தீங்கன்னா 58 முடிஞ்சு 59 போயிட்டு இருக்குங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்துல 42 வயதுல மரண வரையும் போயிட்டு வந்தேன். மரண வரையும் குடும்பத்தோட மரணம் சூசைட் பண்ணிக்கலாம் கண்டிஷன்ல போயிட்டுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கேன். சமுதாயத்துல ஒரு நல்ல நிலையில இருக்கேங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான லெவலில் சம்பாதிச்சிருக்கேன்னா இந்த ஜோதிடம் கொடுத்ததுங்க. எனக்கு ஒரு நல்ல மகளுக்கு திருமண வாழ்க்கையும், அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுத்தது இந்த ஜோதிடங்க. அப்ப அந்த ஜோதிடத்துக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, அந்த ஜோதிடத்தை பொறுத்தளவுல இயல்பாவே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. நீங்க நட்சத்திரமே பாக்குறது இல்லை. 27 நட்சத்திரங்களும் சாரம் வாங்குதுன்னா நம்ம என்ன நட்சத்திரத்தை எடுக்கிறது இல்லை, கிரகத்தை தான் கொண்டுட்டு போறோம். சரி, கிரகத்தையே கொண்டுட்டு போனா கூட அதையும் பாத்தீங்கன்னா சரிங்க, அந்த கிரகத்தினுடைய தன்மையை முழுமையாக சொல்றதில்ல. காரணம் என்னன்னா, ஒரு கிரகமா இருந்தா கூட அந்த கிரகம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம்? இந்த பிளானட் வந்தா நல்லது, சுக்கிரனும் குருவும் வந்தா நல்லதுங்கிறோம். சுக்கிரனும் குருவும் வந்தா நல்லதுன்னா ஏன் நமக்கு பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு சுக்கிரன்கிறது பொதுவா ஒரு ஆண் ஜாதகத்துல திருமணத்துக்கு நல்லதுங்க. திருமணத்துக்கு நல்லதுங்க. அதே மாதிரி பெண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் நல்லா இருக்கும். இந்த 2 இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்தா என்ன செய்யணும்? பொதுவா திருமண வாழ்க்கை ஆண்களுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு பாருங்க. இல்ல, கண் கூட நிறைய பேர் சொல்லணும். ஏன்னா இப்ப உள்ள காலங்களில் எல்லாருமே வேலைக்கு போறாங்க. 6ஆம் பாவம் நல்லா வேலை செய்யும். 7ஆம் பாவத்தை நோக்கி யாருமே இங்க பயணம் செய்யற மாதிரி இல்லை. 6ஆம் பாவம் அப்படிங்கிற பொழுது என்னன்னா வேலை, பிடிவாதம், ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறிதான் இருக்கொழிய விட்டு கொடுத்த தன்மை இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் 6ஆம் பாவம் அதிகமா வேலை செய்யறதுனாலதான் 7ஆம் பாவத்தினுடைய தன்மை இங்க பெருசா வேலை செய்யல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? சுக்கிரன் வந்தா நன்மையை கொடுக்கும், சரி குரு வந்தா நன்மையை கொடுக்கும் அப்படின்னா எத்தனை பேர் இன்னைக்கு குழந்தை இல்லாம இருக்காங்க? ஏன் இன்னைக்கு இவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க, இவ்வளவு மருத்துவமனை இருக்கு இல்லையா? எதுக்கு மருத்துவமனை இருக்கு பாருங்க. குழந்தை பேர் மருத்துவமனை நம்ம காலங்களில் இருந்ததா? யோசிச்சு பாருங்க. 60, 70 காலங்கள்ல, 80 காலங்கள் வரை இருந்ததா? இன்றைக்கு ஏன் பாருங்க, தெரு பார்த்தீங்கன்னா சரிங்க, மகப்பேறு மருத்துவமனையில என்ன வச்சிருக்காங்க? ஃபுல்லாவே செயற்கை கருத்தரிப்பு மையம் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னா, மக்களுடைய உணவுகள், இயற்கை உணவுகள் எடுத்துக்கிறது இல்லை. எல்லாமே 4ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால 5ஆம் பாவத்தினுடைய தன்மை சுத்தமா குறைஞ்சிருச்சு. விட்டு கொடுத்தல், விருந்தோம்பல், இயற்கையை ரசித்தல், அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. 4ஆம் பாவம் என்பது இயந்திரத்தனமாக, சிக்கனமாக,
கஞ்சத்தனமாக, ஒழுக்கமாக, உண்மையாக, நேர்மையாக, இதெல்லாம் 4ஆம் பாவம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எது இல்லை, 5ஆம் பாவம் என்ப இயற்கையை ரசிக்கக்கூடிய, விட்டு கொடுக்கக்கூடிய, தாம்பத்தியத்தை ரசிக்கக்கூடிய, சரிங்களா, இசையை ரசிக்கக்கூடிய, பாடலை ரசிக்கக்கூடிய, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம போயிடுச்சு. அப்ப என்ன நம்ம உலகத்துல என்ன சொல்றோம்னா, இந்த பிளானட் வந்தா நன்மையை கொடுக்கும் அப்படின்னா, அடுத்து வரப்போகுது மே மாசம் இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா சரிங்க, பொதுவா எல்லாரும் என்ன செய்வாங்க, இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பரிகாரம் செஞ்சா நல்லா இருக்கும், இந்த ராசிக்காரர்களும் கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க. நீங்களே கண் கூட பாக்குறீங்க யூடியூப்ல சேனல்ல, அதுக்கு 50 லட்சம் 20 லட்சம் வியூ இருக்கு. ஏதாவது ஒரு போன வருடம் நடந்த மே மாசத்துல இந்த குரு பயிற்சிக்குள்ள ஏதாவது போன வருடம் சொன்னதை இந்த வருடம் யாருக்கெல்லாம் நடந்திருக்கான்னு கேட்டு பாருங்க, 0 தான் இருக்கு. காரணம் என்ன? பொதுவான பலன். பொதுவான பலனா என்ன சொல்றது? கோயம்புத்தூர்ல இருக்க ஃபுல்லா பணக்காரங்க சொல்லிட முடியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஃபுல்லா மீனவர்கள் சொல்லிட முடியுமா? ராமநாதர் மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மொரட்டுத்தனமா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? மதுரை பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே விவசாயிகள் சொல்லிட முடியுமா? தஞ்சாவூர் பகுதியில் இருக்கவங்க எல்லாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல நில சுவார்ந்தர்கள் சொல்லிட முடியுமா? பொதுவான பலன் என்பது ஜாதகத்துல நம்ம பார்த்த பாரம்பரியம், வாக்கிய பஞ்சாங்கம், அதுல இருந்து கொஞ்சம் துல்லியப்படுத்துவது திருக்கணிதம், அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் துல்லியப்படுத்துவது கேபி உபநட்சத்திர முறை. இந்த கேயு உபநட்சத்திர முறையில 100% உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும், 100% கொடுக்க முடியும். அதனால சொல்றேன், பிப்ரவரி 15 தயவு செய்து கேட்கக்கூடிய ஆடியோல இருக்கக்கூடியவங்க தயவு செய்து வாங்க, உங்க ஜாதகத்தையே கேளுங்க, நேர்மையா ஹானஸ்டா உங்க ஜாதகத்தை கொடுங்க. அதாவது சும்மா இது பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற எதையாவது ஒண்ணு கொடுக்கணும் தான் தேவையில்லை. ஹானஸ்டா உங்க ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா என்னால ஆளுங்கிரகங்களை சரி செஞ்சு உங்களை பற்றிய விஷயங்களை, அது 2 விஷயங்கள் 3 விஷயங்கள் சொன்னா கூட துல்லியமா சொல்ல முடியும். நான் நேர்மையா சொல்றேன், 100% நான் சொல்ல முடியும். இந்த அளவு நான் வந்து ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். காரணம் என்னன்னா 100% என்னால் சொல்ல முடியும். நான் அன்றைக்கு ஒன்லி நான் மாதம் ஒரு முறை கூட இனிமே இந்த இலவச வகுப்பு போட்டு இந்த ஜோதிடம் பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு நான் எப்படிங்கிறது கூட நான் கொடுக்குறேன். இந்த மாசத்துல வருகின்ற 15ஆம் தேதி பயன்படுத்திக்கிறேங்க. சனிக்கிழமை மாலையில தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 ஜாதகம் போடுறேன், நிச்சயமா போடுறேன். ஒரு 2-3 கருத்துக்களாக சொல்றேன். அது உங்களுக்கு இதுவரையும் நீங்க யாருமே சொல்லாத விஷயமா இருக்கும், அது உங்களுக்கு தெரிந்த விஷயம், யாருக்குமே தெரியாத விஷயங்களா நிச்சயமா இருக்கும். அதை நான் கண்டிப்பா சொல்றேன், அது சேலஞ்சாவே சொல்றேன். காரணம் என்னன்னா, நாங்க பார்க்கக்கூடிய முறைகள், கிரகம், அது நின்ற நட்சத்திரம், அது நின்ற உபநட்சத்திரம். அப்ப நட்சத்திரங்கிறது எப்படி எடுக்கிறோம், உபநட்சத்திரம் எப்படி எடுக்கிறோம், அந்த கிரகம் எடுக்கும்பொழுது எப்படி கொண்டாடும், அந்த கிரகத்தை எப்படி கொண்டாடும். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 243 விதமா ஒரு ஜாதகத்தை கணிக்கிறோம். ஒரு ஜாதகத்தை நான் வந்து முழுமையா சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் சொல்றேன். அது 6 மணி நேரம் ஒரே நாள்ல சொல்றது இல்லை, முதல் தவணையாக ஒரு 3 மணி நேரம், அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சொல்லிதான் ஒரு ஜாதகத்தையே முடிக்கணும். அப்ப கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஒரு ஜாதகம் சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய பேரோட சொல்லுவாங்க 6 மணி நேரம் ஜாதகம் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? ஏங்க ஒருவருடைய வாழ்க்கை சார், ஒருவருடைய வாழ்க்கை நீங்க 6 மணி நேரத்துல கிடைச்சிட முடியுமா சார்? ஒரு பிரம்ம ரகசியத்தை சொல்லுங்க, ஒரு 6 மணி நேரத்துல சொல்லிட முடியுமா? நீங்க எந்தெந்த ஆலயங்களுக்கு போகணும் இருக்கு, எந்த நேரத்துல போகணும் இருக்கு, எதற்காக போகணும் இருக்கு. பொதுவா திருமணம் நடக்கல அப்படின்னா திருமணஞ்சேரி போறதும், ராகு கேது அப்படின்னா காலஸ்ரீ கோயிலுக்கு போறதுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லைன்னா திருச்செந்தூர் போறதுக்கும், அப்படி போனா நடந்துருமான்னா எந்த நேரத்துல போகணும், நீங்க அங்க போகலாமா போகலாம். ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த இடத்துக்கு போகணும், நாங்க எடுக்கும்போது அச்சாம்ச ரேகாம்சம் எடுக்கலாம். ஒரு ஊர்ல பிறந்த இடம் வேணும். ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்னா கூட, ஒரு செகண்ட்னா கூட பலன் மாறுது, ஒரு செகண்ட்னா கூட பலன் மாறுது. ப்ரூஃப் பண்றோம், பலன் மாறுது. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 வருடங்களா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல இந்த ஜோதிடத்துல ஆராய்ச்சி, இந்த டாக்டரேட் மேல ஆராய்ச்சின்னு சொல்லி அப்படியே போயிட்டு வகுப்புகள் நிறைய எடுக்கல. இந்த ஆராய்ச்சி முடிவுக்கு பின்னா நிறைய பேர் வந்து ஜாதகங்கள் போட்டு பார்த்ததுக்கு பின்னா நீங்க எல்லாருமே சார் சூப்பரா இருக்க, துல்லியமா சொல்றீங்க சார், பழைய மாதிரி இல்லை நீங்க அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா, எந்த ஒரு துறையிலுமேங்க போட்டி இல்லாம இருக்காது. போட்டி இருந்தா மட்டும்தான் வளர முடியும். நல்லா ஆரம்ப காலத்துல இருந்தே போட்டியை சந்திச்சுட்டே தான் வந்துட்டு இருக்கேன். அதனால அதை பத்தி இந்த கமெண்ட் போடுறது, அதை பத்தி எல்லாம் பெருசா நான் கவலைப்படுறதும் இல்லை. இன்னொன்னு நான் என்ன சொன்னேன்னா, ஹானஸ்டா நேர்மையா, நீங்க போட்டியாளர்களா இருந்தா நேர்மையா வந்து நீங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட நபரை அனுப்பிச்சு அவரு என்னோட வந்து ஜாதகத்தை அந்த 15ஆம் தேதி பார்த்துட்டு போகட்டும். அவர் சொல்றது கரெக்டா இருக்குங்க, அவருக்கு சூப்பரா சொல்றாருன்னு சொன்னா ஒத்துக்கிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு அப்படிங்க இப்படிங்க, நான் வந்து பெரிய கடவுளுங்க, நான் வந்து எனக்கு மட்டுமே தனியா தாங்க இந்த இயற்கை எனக்கு மட்டும் வந்து அப்படியே நேரடியா வந்து கொடுத்துருக்குங்க அப்படிங்கிறது ஆர்கியூமெண்ட்லாம் வேஸ்ட். காரணம் என்னன்னா, நமக்கு ஹானஸ்டா
நல்லா சொல்றீங்கன்னு யாரும் சொல்லணும்? ஜாதகம் பார்க்க வரவங்க தான் சொல்லணும். என்ன ஒண்ணு, அதற்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா நான் ஒரு டாக்டரேட் முடிச்சிருக்கேன். ஏன் டாக்டரேட் முடிச்சிருக்கேன்னு அழுத்தி சொல்றேன். பிஏ அஸ்ட்ராலஜி, எம்ஏ அஸ்ட்ராலஜி, அதுக்கடுத்து பிஹெச்டி ஒரு 4 வருடங்கள் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். பணம் கொடுத்து வாங்கலாம். பணம் கொடுத்து நாங்கள் ஏதோ ஒரு மியூசியத்துல போய் 26,000 கொடுத்து பார்க்கல. அதனால எனக்கு உறுதியா சொல்ல முடியும். இதே வெல்ஸ் மியூசியத்திலேயே ஐயா நம்ம விருதேங்கடா சாமிகிட்ட எனக்கும் அவருக்கு சில வாக்குவாதங்கள்லாம் வந்ததுக்கு பின்னாடி அந்த ஐயா வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு சாமியை வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்க மேடையில பேசுங்க தம்பி அப்படின்னு வாய்ப்பு கொடுத்தாங்க. காரணம் என்னன்னா, உங்கள்ட்ட திறமை இருக்கு தம்பி, அதனால நீங்க உங்களுடைய இதை பேசுங்க அப்படின்ட்டு ஆடிட்டோரியத்துல வாய்ப்பு கொடுத்தாங்க. அது எல்லாருக்கும் எங்களோட படித்த சக மாணவர்களுக்குலாம் தெரியும். கிட்டத்தட்ட நாங்க படிக்கும்போது ஒரு 200-300 மாணவர்கள் படிச்சாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். காரணம் என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்துல நீங்க யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, ரூலிங் பிளானட் போட்ட உடனே அங்கேயே நம்ம முடிவு தெரிஞ்சிருந்த ஜாதகத்துல இப்படித்தான் நம்ம துல்லியமா எடுக்க போறோம். இந்த ஜாதகத்துல இதை கேட்டா போதும். ஒருத்தருக்கு லக்ன பாவத்திலேயே ஒருத்தருக்கு செவ்வாய் நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு. அந்த செவ்வாய் நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு? மிருகசீரிட உட்கார்ந்துருக்கா, அவிட்ட உட்கார்ந்துருக்கா, சித்திரை உட்கார்ந்துருக்கா? ஒன்றுக்குமே அந்த பலன் இருக்கு. அந்த நட்சத்திர ரீதியாக அவருக்கு எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, இப்ப 2ஆம் பாவத்துல எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் முழுமையா வேலை செய்யாது சார். முழுமையா வேலை செய்யும். சித்திரையும் வேலை செய்யும், அவிட்டமும் வேலை செய்யும், மிருகசீரிடம் வேலை செய்யும். மிருகசீரிடத்துல தன்மை வேற. நீங்களே பாருங்க, சாரை பாம்பு, சந்திரன் தேவதையா வர்றார். சந்திரன் தேவதையா வர்றார். அப்ப ஒன்றுக்குமே ஏன் நம்ம தலைவரிசத்தை வித்தியாசப்படுத்தி கொடுத்துருக்காங்க? செவ்வாய் தானே சொல்லிட்டு செவ்வாய்க்கு ஒரு நட்சத்திரத்துக்கு போயிட்டு இருக்க வேண்டியதானே? ஒரு மர தலைவரிசத்தை கொடுத்துட்டு இப்ப முன்னோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை ரீதியாக, அதனுடைய பறவைகள் ரீதியாக, மிருகசீரிடம்னா கோழி, அந்த கேரக்டர் வைஸ் ஒரு மனிதனுடைய தன்மை இருக்கு. ஒரு ஆண் பூனை அது மோஷன் போகும் பொழுது பாத்தீங்கன்னா அது மூடுறது இல்லை. ஆனா ஒரு பெண் பூனையாக இருந்தா என்ன செய்யுது? மோஷன் போகும்போது மூடுது. அப்ப ஏன், எதற்காக, என்ன காரணத்துக்காக இந்த 2 பேர்த்துக்குள்ள ஒரே இனத்தில் ஒரு ஆண் பூனையினுடைய தன்மையும் பெண் பூனுடைய தன்மையும் ஏன் வித்தியாசமா இருக்கு? ஒரு ஆண் சிங்கம் ஏன் எல்லா ஆண் சிங்கங்களுடைய போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு கடைசியை தன் காட்டை தன் வசப்படுத்துது? ஒரு பெண் சிங்கத்தினுடைய தன்மை என்ன? ஒரு ஆண் மயிலுடைய தன்மை என்ன? பெண் மயிலுடைய தன்மை என்ன? ஒரு பசுமாட்டினுடைய தன்மை என்ன? எருதனுடைய தன்மை என்ன? ஒரு மிருகம் முன்கால் மண்டியிட்டு உணவை உட்கொள்ளுதுன்னா அது என்ன பச்சி சொல்றோம்? சைவ பச்சிங்கிறோம். அதே பின்கால் குந்திக்கிட்டு இருக்கக்கூடிய புலியா இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், இந்த மிருகங்கள் எதை சாப்பிடுது? அசைவத்தை சாப்பிடுது. அப்போ பின்கால உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எதை பார்க்கிறோம்? அவிட்டம் பார்க்கிறோம், சித்திரை பார்க்கிறோம், விருச்சிகம் பார்க்கிறோம், விசாகம் பார்க்கிறோம், புரட்டாதி பார்க்கிறோம், திருவாதிரை பார்க்கிறோம், மூலம் பார்க்கிறோம். இது நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி முன்கால் மண்டிக்கிட்டு புட்களை உண்ணக்கூடிய, இயற்கை உணவுகளை உண்ணக்கூடியதை பார்க்கிறோம், நிறைய பார்க்கிறோம். ஆண் யானை, பெண் யானை, பசுமாடு, காளை மாடு, ஆடு, நிறைய பார்க்கிறோம். அப்ப இதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதற்கும் உள்ள பின்கால் மண்டிட்டு உட்கார்றதுக்கும் பின்காலை சப்பனமிட்டு உட்கார்றதுக்கும் முன்காலை மண்டிட்டு உட்கார்றதுக்குள்ள வித்தியாசம் என்ன? இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் வித்தியாசம் என்ன? பொதுவான விஷயங்களை படிச்சா போதுமா? ஒரு பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தோடு 100 முறை உடல் உறவு கொள்ளும். ஆனா அதே ஒரு ஆண் பெண்ணாயும் புணர்ச்சி கொள்ளும் போது எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளுது? ஒரு ஆண் குரங்கனுடைய பெண் குரங்கனுடைய வாழ்க்கை முறை என்ன? ஏன் இந்தந்த நட்சத்திரங்கள்லாம் பகைன்னு வச்சிருக்காங்க? அதெல்லாம் நம்ம எதையுமே பார்க்கறது என்ன செய்யறோம்? பொதுவாக ஒரு புத்தகத்தை வச்சிருக்க திருமண பொருத்தம் எனக்கு பார்க்க தெரியுங்க. இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு ஆகாது, இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அப்ப நம்ம எவ்வளவு நம்மளே தப்பு பண்றோம்? விதி பிரகாரம் நடக்கிறது வேறங்க. நான் அதான் சொல்லுவேன் எங்க மாணவர்கள்ட்ட, நீங்க ஒன்றும் கடவுள் கிடையாது. கடவுள் என்னைக்கு நீங்க கடவுள்னு சொன்னா அன்னைக்கு ஒரு கொட்டு வச்சுக்குவாரு. இன்றைக்கு வரைக்கும் எளிமையாத்தான் இருக்கேன். ஒரு திராட்சை கொட்டை போடுறதில்ல, ஒரு மோதிரம் போடுறதில்ல, இந்த கல்லு போட்டா மாறிடுங்க அப்படிலாம் சொல்றதில்ல, ஒரு கயிறு கட்டுறதில்ல, தெரியுங்களா, ஒரு திருநூறு வைக்கிறது இல்ல. அப்ப நீங்க என்ன பகுத்தறிவா சொல்ல வந்திருக்கீங்க? பெரியாரான்னு கேட்க வராங்க. இயற்கை என்பது எல்லாருக்கும் ஒண்ணு. அது முஸ்லீம்களா இருந்தாலும், கிறிஸ்டினா இருந்தாலும், சைனரா இருந்தாலும், இந்துக்களா இருந்தாலும், அனைத்து மதத்தினருக்குமே கோள்கள் என்றது ஒண்ணு. அப்ப அனைத்து மதத்திற்கான கோள்களை
நீங்க அறிவியல் பூர்வமா படிக்கணும். ஒருத்தர் போய் என்ன செய்யணும்னா சரி, சனிங்கிற பொருளை வச்சு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் குறைஞ்சது அவருடைய வாழ்க்கையில நடக்க பாக்குறீங்க. கேட்டா என்ன சொல்றீங்க? நேரங்காலம் சரியில்லை. யார சொல்றீங்க? அவர்கிட்ட சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அந்த மைண்ட்ல செட் பண்ணிக்கிறாரு. காரணம் என்னன்னா, அவர் ஜோதிடர் என்ன செய்யறாரு, கடவுளா நினைக்கிறாரு. ஆனா நம்ம சொல்றது கூட என்ன செய்யறோம், தவறுதெல்லாம் படிச்சுக்கிட்டு, தவறுதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, தவறுதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு சொல்றோம். அதை குறைன்னு சொல்லல. காரணம் என்னன்னா, நம்ம என்ன படிக்கிறோமோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், சொல்ல முடியும். அப்ப நான் என்ன சொல்றேன், அதை தவறா சொல்லல. நம்ம என்ன சொல்றோம், ஒவ்வொரு நிலையிலையும் அடுத்தடுத்து பரிணாமங்கள் இருக்கு. ஒரு காலத்துல தாமஸ் செல்வா கண்டுபிடிச்ச அந்த பல்பை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றதுல என்னென்னமோ வந்துருச்சு. எல்இடிங்கிறாங்க, எல்சிடிங்கிறாங்க, என்னென்னமோ வந்துருச்சு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே பரிணாமம் இருக்கு. அந்த பரிணாமம் எல்லா துறையிலும் இருக்கும் பொழுது ஜோதிட துறையில மட்டும் ஏன் நீங்க அவ்வளவு தூரம் அந்த பிடிவாதமா நிக்கிறீங்க? ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கடவுள் அப்படிங்கிற நிலையில உட்கார்ந்துருக்காங்க. அன்றைக்கு என்னைக்கு மாறுறீங்களோ அன்னைக்கு தான் ஜோதிடத்துறை மாறும். காரணம்னா, நான் சொல்லுவது நீங்களே யோசிச்சு பாருங்க. தினசரி போய் டிவியில பாக்குறீங்க, ராசி பலன் எத்தனை பேருக்கானது? உங்களுக்கானதா? 70 கோடி பேருக்கானது. சரி, நட்சத்திர பலன் உங்களுக்கானதா? 25 கோடி பேருக்கானது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். எனக்கு எத்தனையோ தொலைக்காட்சி 2014 இருந்தே கூப்பிட்டாங்க. அதனால ப்ரூவ் பண்ண முடியும், நம்பருடன் வச்சிருக்கேன். ஆனா தினசரி பலன் சொல்லி எப்படி நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை சொல்ல முடியும்? உங்க லைஃப் வேற, நீங்க பிறந்த அச்சாம்ச ரேகாம்சம் வேற, உங்களுடைய தலையெழுத்தே வேற. அப்ப நீங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசி எங்க ராசி ஒண்ணுங்க, உங்க நட்சத்திரம் எங்க நட்சத்திரம் ஒண்ணுங்க, எப்படிங்க வரும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. உங்க கைரேகை மேல பண்ண நினைச்சலாம். ஒருத்தர் இளங்கோவன் பாஸ்போர்ட் வச்சு அந்த பாஸ்போர்ட்டை போட்டுட்டு நீங்க 70 கோடி பேர் எல்லா நாட்டுக்கும் சுத்தி வந்துடலாம். அங்க போனோன்னு என்ன கேட்கறாங்க? கேட்கறாங்களா? கைரேகை கேட்கறாங்களா? உருவவெளி பாக்குறாங்களா? இப்ப என்ன வந்துச்சுங்க, நாட்டுடைய ரகை பாக்குற அளவுக்கு கூட வந்துருச்சு. தெரியுதுங்களா? அப்போ என்ன சொல்றோம், ஒரு விஷயத்த எதுவுமே பாத்தீங்கன்னா பொதுவா மக்கள் என்ன செய்றீங்கன்னா, சரி நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஜோதிடர் இருக்க மாட்டாரா அப்படிங்கிறதுக்கு என்ன செய்றாங்க, தேடுதல் அதிகமா இருக்கு. மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஜோசியர் இருந்தா தேவையில்ல, பார்க்கலாம். ஏன்னா தன்னை பற்றி யார் ஒரு ஜோசியர் அவரை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிறார். உங்களை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களை பத்தியே நீங்க தெரியாம என்ன செய்யறோம், பொதுவா சொல்றோம். நிறைய விஷயங்கள் இருக்கு ஜோதிடத்தை பொறுத்தவரை. என்ன சொல்றோம், இந்த கல்லு போட்டா சரியாயிரும், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பூஜை பண்ணா சரியா போயிருங்க. நடக்கவே நடக்காது. எதுவுமே தெரியாம ஒரு ஆலயத்துல போய் ஒரு பூஜை பண்ணும்போது கூட உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அரசமரம், அரசமுச்சி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அரசமுச்சி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக பூஜை பண்றவங்க மாவிலை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. எந்த பூஜையிலையாவது இந்த 27 நட்சத்திரத்துக்கான தலை விரிச்சம் நல்ல அதற்கான மூலிகைகளை கரெக்டா நம்ம ஒரு ஜாதகத்துல சேர்க்கும் பொழுது இந்த நட்சத்திரமே கெட்டு போயிருக்கு, அந்த நட்சத்திரத்தினுடைய மூலிகையை கொண்டு சேர்க்கும் பொழுது அவரால் அந்த பலனை முழுமையா அடைய முடியுமா, இல்ல மேற்கொண்டு கெடுதல் படங்களை எடுத்துட்டு வருவார். நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றவரு அடிபட்டு சாகுறாரு. இப்ப கூட பார்த்தோம் லேட்டஸ்டா திருப்பதியில போய் பாத்தீங்கன்னா 6 பேர்கள் மரணம் செய்யறாங்க. இப்ப 6 பேர் என்ன சொன்னாங்க, அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் எடுத்துட்டு போனீங்க, எந்த நேரத்துல அங்க கோயிலுக்கு போனீங்க? அப்ப அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு எந்த பாவத்தை கொடுத்துருக்கு, மரணத்தை கொடுத்துருக்கு, எந்த நேரத்துல போனீங்க? அப்ப அது தெரியாம தானே போய் மரணடைஞ்சிருக்கீங்க. அவர் எதுக்காக போனாங்க? இலவச தரிசனம். அப்ப என்ன சொல்றோம், சாமியை போய் தரிசனம் பண்ணணும், அதுதானே முக்கியம். வயசான பின்னாடி என்ன சொல்றோம், நல்ல ஆரோக்கியத்தை கொடு. யாரு? பணம் இருக்கிறவங்க. பணம் இல்லாத என்ன செய்வாங்க, கடைசி இடத்துல கஷ்டம் இல்லாம என்னை கடன் கடலாம் இல்லாம வாழை செய்யணும்னு சொல்றோம். ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வேண்டுதல். சின்ன வயசுல என்ன செய்யறோம், நல்லா படிக்கணுங்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன செய்யறோம், நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டுறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன செய்யறோம், நல்ல குடும்பம் அமையணும் வேண்டுறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன செய்யறோம், குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும்னு வேண்டுறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன செய்யறோம், கடன் எல்லாம் அடையணும்னு வேண்டுறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன செய்யறோம், வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன செய்யறோம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன செய்யறோம், பேரம்பேத்திக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அப்ப எல்லாருக்குமே ஒரு வேண்டுதல் இருக்கு இயற்கையாவே. அப்ப ஒரே தெய்வத்தை தான் நான் வணங்குவேன் சார். எனக்கு தெரிஞ்ச தெய்வம் ஒன்னே ஒண்ணுதான் சார். நான் பிறந்ததுல இருந்து நான் திருச்செந்தூர் முருகனை தான் வணங்குறேன் சார், வேற எந்த தெய்வத்தையும் வணங்கல சார். பழனி முருகனை தான் வணங்குறேன் சார், வேற எந்த தெய்வத்தையும் வணங்கல சார். சுவாமிமலை முருகனை தான் சார் வணங்குறேன், வேற எந்த தெய்வத்தை நான் வணங்கல சார். மருதமலை முருகனை தான் சார் வணங்குறேன், நான் எந்த தெய்வத்தையும் வணங்கல சார். திருத்தணி முருகனை தான் சார் வணங்குறேன், வேற எந்த தெய்வத்தையும் வணங்கல சார். திருப்பரங்குன்ற முருகனை தான் சார் வணங்குறேன், நான் எந்த தெய்வத்தையும் வணங்கல சார். ஒவ்வொரு நட்சத்திரமுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முருகன் தான், ஒவ்வொரு முருகனும் நட்சத்திரங்கள் ரீதியாக வேறுபடுது. நீங்க போங்க பழனி முருகன் போங்க, நீங்க தைப்பூசம் அங்க நெல்லி மரம் தலை விரிச்சோம், பரணி நட்சத்திரம். அது ஆக்சுவலா உங்களுக்கு என்ன கொடுக்கும், துர்க்கை, ஆண்காகம், ஆண் யானை, பரணி நட்சத்திரனுடைய மிருகம், அதிதேவதை,
சரிங்களா? கடவுள், நம்ம பறவைகள்லாம் சொல்றோம். அப்போ ஒரு நட்சத்திரத்தை நம்ம எடுத்தா கூடங்க, பரணி நட்சத்திரம் தரணி ஆழ்வார்கள் எதுக்கு சொல்றாங்க? காலத்தை போல அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கம். ஏன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாதக ரீதியாக அவருக்கு ஒருத்தருக்கு லக்ன நட்சத்திரம் பரணியாக இருந்து அது நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் பார்க்காம சும்மா பார்க்க முடியாதுங்க. பகை நட்சத்திரங்கள் வந்துடக்கூடாது, சேரும்போதே பகை நட்சத்திரம் வந்துடக்கூடாது. என்ன சார் நட்பு பகைலாம் இப்ப சொல்ற எல்லாமே இருக்கு, ஆனா பார்க்கக்கூடிய விதங்கள் என்ன சொல்றேன், மாறிக்கிட்டே வருது மாறிக்கிட்டே வருது. மாறுற தன்மையை நீங்க எப்படி பாக்குறதுன்னு தெரியுது இல்லைங்க. எல்லாமே இருக்கு, சேர்க்கை இருக்கு, நீசம் இருக்கு, ஆட்சி இருக்கு, உச்சம் இருக்கு. பாரம்பரியத்துல சொல்லலாம் நம்ம. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல நிற்கும் பொழுது எத்தனை பேர் அரசு வேலையில இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. துலாம் வந்து பாத்தீங்கன்னா நீசம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்களே. ஐப்பசி மாசம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் கம்மியா இருக்கும். காரணம் என்னன்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையில இருந்து பூமி வந்து ரொம்ப தள்ளி வந்துடும். அதனால இயல்பா வந்து பாத்தீங்கன்னா சரிங்க, சித்திரை மாசங்கள்ல பக்கமா இருக்கிறதுனால வெப்ப காலங்கள் அதிகமா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பொதுவா சித்திரை மாசங்கள்ல ஆடி மாசங்கள்ல பொதுவா ஏன் கல்யாணம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, அது ஒரு காலத்துல அப்பெல்லாம் ஏசி கிடையாது. ஆடி மாசம் ஆடி மாசம் வந்து ஒரு பெண்ணும் ஆணும் இணைந்தார். சித்திரை மாசம் வைகாசி மாசம் குழந்தை பிறக்கும். அது வெப்ப காலங்கள். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேனை கட்டி இருந்தது, அம்மை இருந்தது. வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்துற அளவுக்கு அப்ப வந்து மின்சார சாதனங்கள் இல்லை. இப்ப அப்படியா இருக்கு, யோசிச்சு பாருங்க. எல்லாரும் வீட்லயும் ஏசி வந்துருச்சுங்க. இப்ப நவீன காலங்கள் நிறைய வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இன்னும் அதையே பிடிச்சிட்டு இருக்கோம். அதுதான் நான் கேட்கிறேன். லாஜிக்காவே நீங்க கேட்டு பாருங்க. சூரியன் வந்து உங்களுக்கு துலாம்ல இருந்தா அரசு வேலைக்கு போனவங்களே இல்லையா, நான் எத்தனை பேரை சொல்லணும்னு சொல்லுங்க. அது மாதிரி நிறைய சொல்லலாம், எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா, பார்க்கும் முறையை நீங்க அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் தான் கல்லூரியிலேயே கூட வகுப்புகள் பாடங்களோட நான் நிறைய கூட ஒரு சில பேர் சொல்லலாம், இன்னும் என்ன சார் பாரம்பரியத்தை தானே சார் வச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம அப்படின்ட்டு. காரணம் என்ன, அதுலதான் புத்தகங்கள் நிறைய போட முடியும். 12 பாவங்களுக்கும் கிட்டத்தட்ட 12 புக்கு, பெரிய புக்கு போடலாம். காரணம் என்ன, மலை, முகடு, மேடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒண்ணுமே தேவையில்லைங்க. நான் நிறைய பேர்கிட்ட என்னுடைய மாணவர்கள்ட்ட முதல்ல வந்து என்ன சொல்லணும்னா, தயவு செய்து பாரம்பரிய புத்தகங்கள் இருந்தால் தயவு செய்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. இன்னும் கூட ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை நான் சேனல்ல சொல்ல விரும்பல, நேரடியா சொல்ல விரும்பல. காரணம் நான் அதை செஞ்சேன். ஏன்னா ரொம்ப தேவையில்லைங்க. இது கடலுங்க சொல்லுவாங்க, பெரிய கடல் சார், இதெல்லாம் யாரும் ஈஸியா படிக்க முடியாது, அதெல்லாம் சும்மா தம்புங்க. ஒரு இந்த ஜாதகம் படிக்கிறதுக்கு என்ன தெரியுமா வேணும் உங்களுக்கு, கொஞ்சம் ஞாபக சக்தி வேணும். ஞாபக சக்தி என்னன்னா, ரொம்ப மறந்து போகுது சார், நீங்க சொல்லும் போதெல்லாம் ஞாபகம் இருக்கு, மறந்து போகுது சார் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்னு, ஏஜை பொறுத்தளவுல கொஞ்சம் ரொம்பவும் ஆயிடக்கூடாது. ஒரு 70 வயசுக்கு மேலே சரி அவங்களுக்கு வந்து எடுக்கும்போது அந்த ஃப்ரீக்வெண்டா வராது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்போன் யூஸ் பண்ண தெரிஞ்சா போதுங்க. ஒரு செல்போன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும், அவங்க எல்லாருமே படிக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இந்த ஜாதி, இந்த மதம், இந்த இனம், அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. என்னுடைய எல்லா ஜாதிக்காரனும் படிச்சுட்டு போயிருக்காங்க, எல்லா மதத்துக்காரனும் படிச்சிருக்காங்க, கிறிஸ்தவர்களும் படிச்சிருக்காங்க, முஸ்லீமும் படிச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால இது எனக்கெல்லாம் வராது சார், எதுவுமே இல்லைங்க. நான் இப்ப சொல்றேன் ஓப்பனா, என்னுடைய வாழ்க்கையில பெரும்பகுதி வந்து பாத்தீங்கன்னா சரி 7 லட்சம் நினைச்சு கண்டாசி நினைச்சிட்டு எங்க அப்பா நோட்டை தூக்கிட்டு லைஃப் ஃபுல்லா சுத்தினாருங்க. ஆனா உண்மையிலேயே என் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனிதான் நல்லா இருக்குங்க. எனக்கு எப்ப தெரியுது, கிட்டத்தட்ட 42 வருடங்களுக்கு பின்னாடி தாங்க தெரிஞ்சது. நான் எதற்காக சொல்ல வரேன்னா, நம்ம என்ன செய்யறோம், தெரியாத ஜாதகமே பார்க்க தெரியாத நபருக்கு போய் அவங்க கொடுக்கும்போது என்ன செய்யறாங்க, அவருக்கு தெரிஞ்சதான் சொல்றாங்க, அவரையும் குறையா சொல்லல. காரணம் என்னன்னா, அந்த காலத்துல அதான் இருந்தது. அப்ப அதை அவங்க படிச்சவங்க நினைக்கிறாங்கன்னா இதுதான். ஏன்னா ஒருத்தர் சொல்லும் போது 10 பலன்ல 2 பலன் நடந்தா கூட போதுங்க, அவர் சொல்றது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யறோம், இன்னொன்னு கட்டணம் 100 ரூபா, 50 ரூபா, 200 ரூபா, 300 பொழுது ஒரு ஆறுதலுக்காக வர்றோம். இப்ப நீங்க பாக்குற திருமண பொருத்தம் பாக்குறோம், எத்தனை பேருக்கு திருமண பொருத்தம் படத்துல எத்தனை வழக்கு நடந்துட்டு இருப்பாரு பாக்குறமா பாக்கல. எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க. பொதுவா வந்து ஜாதகம் படிக்கும்போது 1ஆம் பாவங்கிறது ஜாதகங்கிறோம். 5ஆம் பாவத்தை என்ன சொல்லுவோம்னா பொதுவா நம்ம என்ன சொல்லணும், அடுத்த பரிணாமம், நம்மளுடைய குழந்தைன்னு சொல்லுவோம், நம்மளுடைய வாரிசுன்னு சொல்லுவோம். அதனாலதான் 5ஆம் வீட்டுல குழந்தைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா 5ஆம் பாவத்துல எப்போதுமே ஜாதகருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அடுத்து ஒரு திருமண பாவமா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவோம்னா 9ஆம் பாவத்தை சொல்லுவோம். அதாவது மகள், மகன், இல்லாட்டா பேரன், பேத்து, தாய் பகை, குட்டி உறவுன்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பிள்ளைங்க சண்டை விட்டா கூட பேரன் பேத்தினை சரி ஒவ்வொருத்தருக்கு உயிரா இருப்பாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க, பிள்ளைகளுக்கு செய்யாத கூட பேரன் பேத்துக்கு செய்வாங்க. நிறைய பேர் வீட்டுல நடக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. காரணம் என்ன, 5ஆம் பாவத்தோட 9ஆம் பாவம் எப்போதுமே பாத்தீங்கன்னா அதிக ஈர்ப்பு உடையது, அதிகமாக கவரக்கூடியது, ஜாதகரை அதிகமா
லக்ன பாவத்தை அதிகமாக கவரக்கூடிய அந்த மாதிரி ஒரு பாவம் அது. அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் புள்ள வந்து சரியில்லை, ஆனா பேரம்பேத்திக்கு சுத்தொழுதிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னா அது நிறைய வீட்டில் நடக்கும். பிள்ளைக்கு செய்யாதெல்லாம் பேரம்பேத்திக்கு செய்வாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா பாவத்தின் ரீதியாக ஒரு சில ஈர்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா பொதுவா வச்சுக்கிட்டு ஏழரை சனி, கண்ட சனி, ராகு கேது மாறிச்சுன்னா கெட்டு போச்சு, இதெல்லாம் மோசமான பிளானட், சுத்தமா தப்புங்க. 100% தப்பு என்னால ப்ரூவ் பண்ண முடியும்.